வணக்கம். இந்தியன் பாரத மாதாவின் வழியில் நம்மளுடைய ஒரு இன்னொரு எண்ணம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, ஒரு இந்தியனாக, ஒரு தேசபக்தனாக எனக்கு எங்கள் அப்பா இல்லை. நான் ஒரு நடுத்தர மிடில் கிளாஸ், அதாவது கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளை மாதிரி இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கோம். குடும்பத்தை வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் அண்ணி 2 பேர் இறந்து, அண்ணி இல்லாத ஒரு 2 பசங்களையும் நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு எங்கள் அப்பா இருந்துச்சுன்னா எங்கள் அப்பாட்ட கேட்ட ஏதோ ஒரு பணத்தை நம்ம நாட்டு ஆர்மி இராணுவத்துக்கு நான் கொடுத்துருப்பேன். என் வீட்டை விற்கணும்னு நினைக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு தான் இந்த மாதிரி சிந்தனைலாம் வருதுன்னு நினைக்கிறேன். இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனை வரப்போகிறது இல்லை, வரவும் செய்யாது. ஐயாவை மாதிரி ஆட்கள் ஒரு எத்தனையோ இளைஞர்களை உருவாக்குறவர்களுக்கு மட்டும்தான் வரணுமா அப்படிங்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட கேள்வி. அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்க பல கோடீஸ்வரங்கள், சாம்ராஜ்ய பணக்காரர்கள் இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம நாட்டுக்காக வேண்டியும் அவங்கவுங்க குழந்தைங்க நம்மளை மாதிரி இளைஞர்கள் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி ஏதோ ஒரு பேருக்கு செய்ய வேண்டாம், நேமுக்கு யாருமே செய்யக்கூடாது. தேச பக்திங்கிறது அதுதான், நீதிமான்கிறது அதான். உண்மையான நாட்டை வச்சு தான் நம்ம நல்லா இருந்துக்கிட்டு இருக்கோம். நாட்டில் தான் இருக்கோம், நம்ம நாட்டில் தான் இருக்கோம், நிம்மதியாக இருக்கோம். நைட்டு படுத்தா தூங்குதோம், சாப்பிடுதோம், தூங்குதோம். எந்த ஒரு குற்றமான ஒரு செயல்பாடு இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, உடை, இருப்பிடம்னு நல்ல இறைவன் கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மாநிலமாகவும் சரி, நம்மளுடைய நாடாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பாதுகாப்பாக தான் எல்லோரும் இருந்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இருக்கவங்க கொஞ்சமாவது நம்ம அந்த எல்லையில் நிற்க மக்களை கொஞ்சம் நினச்சி பார்க்கலாமே. அவங்களும் மக்கள் தானே. அவங்க என்ன இரும்பு, என்ன ரோபோட்டா? அவங்க இந்த சினிமா படத்தில் சொல்கிற மாதிரி 2.0 மிஷினாக இயங்கிக்கிட்டு இருக்கு எல்லோரும் போர் கொடுக்கறதுக்கு. அதனால் நான் சொல்லுதேன், ஒரு இரக்கம், ஒரு தாயின் குணம்ங்கிறது அதான். நம்மளுடைய தாயை வச்சு தான் நம்ம நாடே. தாய்க்கு தான் தாய், பாரத தாய். தேசிய கொடி வச்சு எப்படி கிரீடம் ஏந்தி எவ்வளோ ஒரு மகாலட்சுமியாக இருக்குது. ஒரு கற்பனை ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வடிவமே எவ்வளோ ஒரு அழகாக இருந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய மேப்பே. அதுக்காண்டி நான் சொல்லுதேன், நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டுமே என்று சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் சில பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வழியிலையும் நம்ம செல்லலாமே, பெரியோர்கள், மூத்தோர்கள். நன்றி, வணக்கம். தேசபக்தன், பாரத தாயின் வழியில். ஜெய் ஹிந்த்.